பக்கத்தில் நம்முடைய கெங்கவெளிக்கு கெங்கவெளி சட்டமன்ற தொகுதியில் தலைவாசலுக்கு பக்கத்தில் பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா கட்டிக்கிறோம். பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா. நீ ஒற்றை செங்கலை தூக்கிட்டு போறிய, நாங்க பல லட்சம் செங்கலை வைத்து பிரம்மாண்டமான கட்டடத்தை கட்டி கொடுத்திருக்கிறோம். ஏன் திறக்க மாட்டேங்கிற? என்ன திறந்த கை வலிக்குமா? 3 ஆண்டு காலம் பூட்டி வச்சிருக்கிற. அந்த எல்இடியில பாருங்க, அந்த கட்டடத்தை எல்இடியில பாருங்க தம்பி. இதை கொஞ்சம் கொடிய எல்இடியில போடு தம்பி. கால்நடை பூங்கா பத்தி தம்பி, அது கொடி இருக்கு, கொடி கீழே இருக்கு. என்னப்பாச்சு? தம்பி எல்இடியில போடப்பா. இப்படி பிரம்மாண்டமான கட்டடத்தை கட்டி கொடுத்துருக்கிறோம். நீங்க பாருங்க, பிரம்மாண்டமான கட்டிடம். 3 வருஷம் ஆச்சு கட்டி முடிச்சு. $1200 கோடியில் கட்டி கொடுத்துருக்க. 1200 கோடி. ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா. இப்படி பல கட்டிடங்களை கட்டி வச்சிருக்கிறோம். ஒற்றை செங்கலை தூக்கி கொண்டு ஊர் ஊரா போறீங்களே திரு உதய ஸ்டாலின் அவர்களே, பல லட்சம் செங்கல்ல கட்டிக்கிறோம். ஏன் திறக்க மாட்டேங்கிற? ஏன் அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட கட்டடம் என்று இன்று வரை அதை ரிப்பன் வெட்டுறதுக்கு உங்களால முடியல. 3 வருஷம் ஆகுது. இனியாவது ரிப்பன் வெட்டு. ஏன்னா ஆட்சி சீக்கிரம் போகுது. ஏதோ கல்லையா போட்டு போனாங்க கட்டுறதுக்கு. என்ன கொடுமை பாருங்க. அதாவது நிறைவேறாத திட்டத்தை செங்கலை தூக்கிட்டு ஒற்றை செங்கலை தூக்கிட்டு விளம்பரம் பண்றார். ஆனா கட்டி முடிக்கப்பட்ட திட்டத்தை திறக்க முடியாத ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம், விடியா முதலமைச்சர். இந்த திட்டம் கொண்டு வரக்கூடாதுன்னு பாக்குறாங்க. இது ஆசியாவிலேயே மிகப்பெரிய திட்டம், கால்நடை பூங்கா திட்டம். இது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். இது நான் வெளிநாடு அமெரிக்கா போகும்போது பஃபலோ அங்க பால் பண்ணைக்கு போனேன். அங்க ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கறக்குது. அந்த பசு போல நம்முடைய மாநில சீதோஷண நிலைக்கு தக்கவாறு கலப்பிட பசுகளை உருவாக்கி விவசாயிகளுக்கு கொடுக்கணும், விவசாய தொழிலாளி கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால் கறந்து அவர்கள் வருமானம் பெருக வேண்டும் என்பதற்காக இந்த அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதிலே கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, இதெல்லாம் ஆராய்ச்சி நிலையம். இந்த ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டு, இந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கால்நடைகளை விவசாயிகளுக்கு அளித்து இந்த திட்டத்தை நிறைவேற்றணும் தான் இதனுடைய குறிக்கோள். இன்னைக்கு ஒரு ஆடு வளர்த்துறோம், நம்ம வளர்த்தனா 20 கிலோ தான் கிடைக்கும். இதே கலப்பின ஆடுகளை நம்முடைய விவசாய தொழிலாளி கொடுத்தா 40 கிலோ ஆடு இன்னைக்கு உருவாக்க முடியும். ஆக இந்த திட்டத்தை முடக்கி வைத்த அரசாங்கம் விடியா திமுக அரசு. நம்முடைய பகுதி வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். 3 வருடத்தில் இந்த கால்நடை பூங்கா மட்டும் திறக்கப்பட்டிருந்தா இன்றைக்கு உலக அளவில் நம்முடைய சேலம் மாவட்டம் கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதி பிரசித்தி பெற்றிருக்கும். ஆக இந்த பேரு சேலம் மாவட்டத்துக்கு வந்துடும், இந்த மாவட்டத்துக்கு வந்துடும். ஏன்னா இவ்வளவு பெரிய திட்டம் ஆசியாவிலே கிடையாது. அந்த ஒரு குறுகிய எண்ணம் படைத்த முதலமைச்சர்
இன்றைய முதலமைச்சர் எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஆதரவோடு நம்முடைய வெற்றி வேட்பாளர் குமரன் ஒரு வெற்றி பெறுவார். 2026 அதிமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரவு பேரில் வரும். 2026 நீங்கள் பூட்டி வைத்திருந்தாலும் அதை எங்களுடைய அரசு வந்த பிறகு திறந்தே தீர்வோம், திட்டத்தை நிறைவேற்றிய தீர்வோம். உங்களில் ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்.